ஜெய் வாசவி வாழ்க வளமுடன். நற்பவி நற்பவி ஜெய் ஸ்ரீராம். ஓம் கம் கணபதயே நமஹ. ஓம் ராம் அகஸ்தீஸ்வராய நமக. குருவருள் ஆன்மீக மைய சகோதர சகோதரிகளுக்கும் 30 தேவர் பெருமக்களுக்கும் ததாஸ்து தேவதைகளுக்கும் சித்தர் பெருமக்களுக்கும் பிரபஞ்ச பேராற்றலுக்கும் ஸ்ரீ லலிதாதேவியின் பொற்பாத கமலங்களுக்கும் அடியேனின் சிரம் தாழ்ந்த வணக்கம். இன்னைக்கு ஒரு அற்புதமான நாள், சோமவாரம். சோமன்னா சிவபெருமான், பிரதோஷம், அப்புறம் சிவராத்திரி, இத்தனையும் கலந்த இன்னைக்கு நாம உஜ்ஜயினை மகா காளேஸ்வரரை பார்க்கறது ரொம்ப புண்ணியம். ஆனி மாதம் 9ஆம் தேதி விஸ்வாவசு வருடம் திரையோதசி கார்த்திகை, அமிர்த யோகம், மாத சிவராத்திரி, பிரதோஷம், சிதம்பரம் மற்றும் ஆவுடையார் கோவில் இந்த தலங்களில் சிவபெருமான் விழா தொடக்கம். திருப்பரங்குன்றம் ஸ்ரீ ஆண்டவர் தங்கமயில் வாகனத்தில் பிறப்பாரு. இந்த உஜ்ஜயினி மகாகாளேஸ்வருக்கு இருக்கிற ஒரு பெருமை எல்லா சிவன் கோயிலையும் இருக்காங்கிறது எனக்கு தெரியல. ஆனா இவருக்கு இருக்கிற அந்த பஸ்மாங்க அபிஷேகம் எந்த கோவில் இருக்கிற அப்படி எனக்கு தெரியலைங்க. அது ஜாமத்துல பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதையும் இன்னைக்கு பார்க்கலாம். நான் போட்டிருக்கிறது மகாகாளேஸ்வரர், ஓம்காரேஸ்வரர். ஆனா இன்னைக்கு ரெண்டையும் பார்ப்போமா, ஒண்ணு பார்ப்போமான்னு பார்க்கலாம். மகாகாளேஸ்வரர் கோவில் உஜ்ஜயினி 12 ஜோதிர்லிங்கங்கள ஒரு ஜோதிர்லிங்கங்க. இந்தியாவோட மத்திய பிரதேச மாநிலத்துல உஜ்ஜயினி நகர்ல ஷிப்ரா ஆற்றங்கரையில 3 அடுக்குகள் கொண்ட கோவில். இது தேவார வைப்பு தலம். இந்த தேவார வைப்பு தலம்னா இப்ப தேவாரம் அவர்கள் நமக்கு தெரியும், அவங்க அந்தந்த ஸ்தலத்துக்கு போய் பாடுனாங்க அப்படின்னா மூவர் பாடியது, சம்பந்தர் பாடியது, அப்பர் பாடியது, சுந்தரர் பாடியதுன்னு சொல்லுவாங்க. வைப்பு தலம்னா இந்த தலத்தோட மகிமை அறிந்தவர்கள் வேற ஏதாவது கோவில்ல இருக்கும் பொழுது கூட அவங்களுக்கு அந்த சிவனை பத்தி பாடும் பொழுது இவரையும் மனசுல வச்சு பாடி இருந்தா அது வைப்பு தலம். இந்த சிவபெருமான் தெற்கு பார்த்து இருக்கிறது ரொம்ப விசேஷங்க. பொதுவா அம்பிகை தெற்கு பார்த்து இருப்பாங்க, சிவபெருமான் கிழக்கு பார்த்து இருப்பார். இது நம்ம எல்லா ஊர்லயும் இருக்கிற ஒரு விசேஷம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எண்ணாட்டவர்க்கும் நிறைவா போற்றி. மதுரையில முத்தமிழ் சங்கம் எடுப்பித்த மூத்த தமிழன் நம்ம சிவபெருமான். இப்ப மதுரை குலுங்க நேத்து தமிழ் சங்கத்துல என்னென்ன நடக்குமோ அத்தனையும் நடந்திருக்கு. இறைநிலைக்கு ஒரு வாழ்த்து சொல்லிடலாம். இவருக்கு தட்சிணாமூர்த்தி வடிவம்னு சொல்றாங்க. சாந்திர மரபுல கூறப்பட்டிருக்கும் இந்த தனித்துவமான அம்சம் 12 ஜோதிர்லிங்க தலங்களில் இது மட்டுமே விசேஷம். நாங்க பார்த்தப்ப எங்களுக்கு அப்படி ஒன்றும் சாதாரண சிவலிங்கம் மாதிரி இருந்தது. தட்சிணாமூர்த்தினா நம்ம என்ன நினைப்போம், கல்லால மரம், காலுக்கு கீழே முயலகன், சனகர், சனந்தர், சனாதனர், சனத்குமார், இந்த மாதிரி 4 சிஷ்யர்கள் மௌனமா இருப்பாங்க. சிவபெருமான் சின்முத்திரை வச்சுக்கிட்டு அமைதியா மௌனமா இருக்கிறதா தட்சிணாமூர்த்தி ரூபம். அங்க நம்ம சிவலிங்கம் மாதிரி தான் இருந்தார். இந்த மகாகாளேஸ்வரருக்கு எதனால இவ்வளவு சிறப்பு? ஒரு காலத்துல அவந்தி ராஜ்யம்னு சொல்றோம் இல்ல, உஜ்ஜயினி அப்படின்னாலே நமக்கு ஞாபகம் வருது விக்ரமாதித்த மகாராஜா. அவந்தி அருகில் இருந்த மலைக்காட்டுல ஒரு சாபத்துல வேதாளமாக மாறிய ஒரு தூஷணன் அப்படிங்கிற இருந்தான். அவன் வேதாளமா இருக்கும் பொழுது அவனுக்கு என்ன தெரியும், நல்லது கெட்டது தோணாது. அவன் புத்தி போன போக்குப்படிதான் போவான். ஊருக்குள்ளார வந்து ஜனங்களுக்கு துன்பத்தை கொடுத்து சூறையாடிட்டு போயிட்டு வருவான். அந்த வேதாளத்துக்கு பொண்ணோ பொருளோ வசிப்பிடமோ தேவையில்லை, ஜனங்களை நிம்மதியா இடத்துக்கு விடக்கூடாது. அப்போ அவந்தி நகரில் வாழ்ந்து வந்த அந்தரனான ஒரு நல்ல வைத்திய சாஸ்திரமும்
சாஸ்திரோத்பன்ன சாஸ்திரமும். அப்படின்னா மந்திரம் தந்திரம், மனம் அது மந்திரம் அப்படின்னு சொல்றோமே, அது மாதிரி பூஜா விதிகளும் உணர்ந்த மந்திர தந்திரத்திலும் சிறந்த ஒரு அந்தனை விலாசன் அப்படிங்கிறவர் இருந்தாரு. அவர்கிட்ட போய் இந்த மாதிரி ஒரு துஷ்ட தேவதை வந்து தொல்லை பண்ணது, எங்களை காப்பாத்துங்க. முதல்ல நாம வான்வழி ஆற்றல 5 விரலை குவிச்சு நம்ம கைக்கு நாம ஈர்க்கும் பொழுது முதல்ல நம்மளை சுத்தி காப்பு போட்டுக்குவோம். அடியன் வந்து யாருக்குமே ஹீலிங் கொடுத்ததே கிடையாது, கொடுக்கறதும் கிடையாது. ஏன்னா அந்த அளவுக்கு எனக்கு சக்தி இருக்கான்னு எனக்கு தெரியாது. எங்க வீட்டுக்காரரு, என் பசங்க, என் மூத்த மருமகளுக்கு கொடுத்துருக்கேன், அவ்வளவுதான். வான்வழி ஆற்றல கிரகிக்கும் பொழுது நாங்கெல்லாம் எங்களை சுத்தி காப்பு போட்டுக்குவோம். என்னென்ன சொல்லுவோம்? கணபதிக்கு முதல் வணக்கம், சிவபெருமானுக்கும் பார்வதிக்கும் வணக்கம், முப்பெரும் தெய்வங்களுக்கு வணக்கம், 4 திசைகளான கிழக்கு மேற்கு வடக்கு தெற்குக்கு வணக்கம், பஞ்சபூதங்களான வாயு தேயு அப்பு பிருத்தி ஆகாசத்துக்கு வணக்கம், சாக்தம் சௌரம் காணாதிபத்தியம் கௌமாரம் சைவம் வைணவத்துக்கும் வணக்கம், சப்த மாத்திரைகளான வைஷ்ணவி வாராகி கௌமாரி சாமுண்டி மாகேஸ்வரி பிராம்கி இவங்களுக்கு வணக்கம், அஷ்டதிக்கு பாலகர்களுக்கு வணக்கம், நவ கிரகங்களுக்கு வணக்கம், தசமகா வித்யா தேவிகளுக்கு வணக்கம், ஏகாதச ருத்ரர்களுக்கு வணக்கம், 12 ஆதித்யர்களுக்கு வணக்கம். எல்லாம் இப்படிதான் நாங்க சொல்லி போட்டுக்குவோம். அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு நம்மளுடைய சக்தியை நம்ம பாஸ் பண்ணுவோம். ஏன் அப்படி? இப்ப நம்ம நாட்டுல நம்ம மட்டும் ஒழுங்குன்னு சொல்ல முடியாது, நாமளும் வாழறோம், அவ்வளவுதான். பழைய காலம் மாதிரி ரொம்ப நேர்மையா நிம்மதியா ஒரு பொய் கூட சொல்லாம யாரும் இல்லை. ரொம்ப அரிசியில கல்லு கலந்து போச்சுன்னு சொல்லுவாங்க பெரியவங்க. அது மாதிரி இன்னைக்கு காலத்துல எல்லாரும் ரொம்ப கலப்படமாயிட்டோம். பூமியில இருந்து ஆகாயத்துக்கு கடலரசன் தண்ணி அனுப்புவோம். பூமியில எல்லா இடத்துலயும் இருக்கிற தண்ணி பூரா கடலுக்கு போய் சேரும். அந்த தண்ணிய ஆவியாக்கி வருண பகவான் அக்னி பகவான் கொண்டு போய் வருணன் கிட்ட சேர்ப்பார். வருண பகவான் மழையாக பொழிந்தருள்வார். அது அவர் கசடு நீக்கிதான் பொழிந்தருள்வார். ஆனாலும் பூமியிலிருந்து ஆவியாக மேல போகும் பொழுது சுத்தி அந்த அக்னி பரவுமா. தண்ணியில என்னென்ன வந்ததோ அது பரவுமா. அப்படி பரவும் பொழுது சில சமயம் நம்ம இந்த அண்டி சண்டி வேலையில போகாதீங்கன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அப்படி சில சக்திகள் பீடிக்கிற வாய்ப்பு இருக்கும். அதனால தூசணன் யோசிக்கிறான், ஒரு வேதாளத்தை பிடிக்க போகணும்னா தன்னை காப்பு பட்டுக்கணும். தேவர்களே வருண பகவானும் அக்னி பகவானும் வாயு பகவானுமே முழு முதற் கடவுளான கணபதி லலிதாதேவி வேண்டிதான் ஒவ்வொரு சொட்டு தண்ணியும் மேல எடுத்துட்டு போவாங்களாம். மழையா பொழியும் பொழுது அமிர்தமா கொடுத்துட்றாங்க, ஒரு துளி கலப்படம் இல்லை. அதனால தோசனன் வந்து முதல்ல சிவபெருமான வணங்கி, இவங்க இந்த மாதிரி கேட்கறாங்க, உனக்கு சம்மதமா அப்படின்னு கேட்டு சிவபெருமான் சொல்றாரு, ஒரு வேள்வி நடத்துங்க, முதல்ல உங்களை சுத்தம் பண்ணிக்கங்க, அந்த வேதாளம் வந்துட்டு போன எச்சம் மிச்சம் இருக்கு, சுத்தம் பண்ணுங்க. அதனால வேத விற்பன்னர்களும் துறவிகளும் அழைத்து வந்து சிவபெருமான் கிட்ட நிக்க வச்சு பெரும் வேள்வி ஒன்றை செய்தார். வேள்வி முடிவிலே எந்த இடத்துல குண்டு அமைக்கிறோம், இன்னைக்கெல்லாம் நாம குண்டு அமைக்கிறது எப்படி, அந்தந்த ஊர்ல இப்ப தாமிர பாத்திரம் இருக்கு, அதை வச்சு வேள்வி குண்டம் வச்சுக்கிறோம். சில சமயம் கொஞ்சம் பெருசா யாகம் பண்ணணும், ஆவகண்டி பண்ணணும் அப்படின்னா அந்த தாமிர பாத்திரம் பத்தாது. ஆவகண்டினா ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம், இந்த 4 வேதங்களையும் அவங்க பாடமா சொல்லுவாங்க. அவங்களும் குருமுகமா உபதேசம் பண்ணி தான் அதை வாங்கிட்டு வந்துதான் சொல்லுவாங்க நமக்கு. இன்னைக்கு நாம என்ன செய்யறோம், பூமி மணல் மாட்டு வராட்டி சுத்தி செங்கல், இதுதான் நாம செய்யற வேள்வி குண்டம். அந்த காலத்துல ஒரு வேதாளத்தை கட்டணும்னா எவ்வளவு பெரிய வேள்வி குண்டம் இருக்கும், அவ்வளோ பெரிய வேள்வி குண்டத்தை செஞ்சு அமைச்சு, இப்ப கோயிலுக்கு போனா எத்தனை குண்டம் பாக்குறோம் நம்ம, அது மாதிரி ஒரு அற்புதமான குண்டம் அமைச்சு மனசுத்தி
வாக் சுத்தி, தேக சுத்தின்னு திரிகரண சுத்தியோட அந்த யாகத்தை எல்லாரும் செய்யறாங்க. யாகம்னா கொஞ்சம் நஞ்சம் இல்லையா. ஒரு வேதாளத்தை கட்டணும்னா எவ்வளவு பெரிய சக்தியோட செய்யணும், அதுக்கு எவ்வளவு இடர்பாடு வரும், அதையெல்லாம் தாண்டி போகணும். கடைசியில வேள்வி நல்ல விதமா முடிஞ்சு அவையப்பாகம் கொடுத்தாச்சு. அப்படியே அந்த வேள்வி நடந்தது பாத்தீங்களா, அந்த குண்டத்தோட தர வெடிச்சிருச்சான். அதிலிருந்து ஒரு லிங்கம் தோன்றியது. அந்த லிங்கத்தையே இரண்டாக பிளந்து கொண்டு ஆவேசத்துடன் மாகாலர் தோன்றினார். நம்ம பாண்டிச்சேரியில இதே மாதிரி ஒரு மாகாலர் உலோகத்துல நம்ம பார்த்தோம். இது மாதிரி இங்க ஒரு மகாகாலர் தோன்றினார். அந்த காளேஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு வந்தோம். அந்த மகாகாலர் வேதாளத்தை அழித்து, நீங்க பண்ணின தப்புகளுக்கான தண்டனை தான் இது, இனிமேலாவது புண்ணியம் செய்யுங்க, ஆன்மீகத்தை வளருங்க, தூஷணம் பண்ணாதீங்க, பணம் வாங்கிட்டு தப்பு பண்ணாதீங்க, பஞ்சபூதங்களை பாழ்படுத்தாதீங்கன்னு ஒரு 21 விதமான உபதேசங்களை சிவபெருமான் மூலமாக மகாகாலர் பெற்று மகாகாலர் இவங்களுக்கு உபதேசம் பண்றாராம். அப்படி செஞ்சுட்டு அந்த இடத்துல அந்த பிளந்த லிங்கம் ஒன்று சேர்ந்து மகாகாலர் ஜோதிர்லிங்க வடிவிலே அப்படியே இன்னைக்கு இருக்க. அப்படிதான் எங்களுக்கு தெரிஞ்சது. ஒரு லிங்கம் வருவோம், அந்த ஊர்ல இருக்கிற அந்த துளுக்க சாமந்தின்னு நம்ம சொல்லுவோம், அந்த பூக்களை போட்டு அலங்கரிச்சிருந்தாங்க. முகம் நிறைய அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. விபூதி பட்ட சந்திரபிறை எல்லாமே இருந்தது. இது ஜோதிர்லிங்கம் தோன்றின புராணம் பழசு. பிரம்மாவும் விஷ்ணுவும் நமக்கு தெரியும். ஒரு காலத்துல நீ பெரியவனா நான் பெரியவனான்னு சண்டை போட்டுக்கிட்டு, பிரம்மா ஆணவத்தின் காரணமாக நானே பெரியவன் ஆகாயத்துல பிறக்க மகாவிஷ்ணு கும்பிடு போட்டு சிவபெருமானை வராகமூர்த்தியாக பூமிக்கடியில தோண்ட 2 பேருக்கும் சிவபெருமான் கிடைக்கல. அப்புறம் தாழம்பு பொய் சொன்னது எல்லாமே நமக்கும் தெரியும். உங்களோட வாக்குவாதத்தை நிறுத்த 3 உலகங்களையும் முடிவில்லாத ஒளியின் தூணாக ஜோதிர்லிங்கமாக துளைத்தார். நமக்கு தெரியும் அந்த லிங்கோத்பவ காலம் சிவராத்திரி. இன்னைக்கு மாத சிவராத்திரி 6 மணியிலிருந்து 9 மணி வரைக்கும் முதல் ஜாமம், 9 மணியிலிருந்து 12 மணி வரைக்கும் 2ஆம் ஜாமம், 12 மணியிலிருந்து 3 மணி வரைக்கும் 3ஆம் ஜாமம், 3 மணியிலிருந்து 6 மணி வரைக்கும் 4ஆம் ஜாமம். இந்த 12 மணின்னு சொல்றோம் பாத்தீங்களா, அது லிங்கோத்பவ காலம். அந்த நேரத்துலதான் எல்லா சிவன் கோயிலையும் அப்படியே டமடமடமடம சங்கமும் பத்மமும் அப்படியே வாசிக்க, கைலாய வாத்தியங்கள் வாசிக்க அப்படியே வருவாங்க. அந்த ஜோதிர்லிங்கமாக துளைத்து கொண்டு சிவபெருமான் வந்தார். இந்த பொய் சொன்ன பிரம்மாவுக்கு கோயில் இல்லாம போனது, தாழம்புவ எடுத்துக்காம போனது எல்லாமே நமக்கு தெரியும். அதனால தாண்டி போயிடலாம். இந்த மாதிரி எந்தெந்த இடத்துல தர்மத்தை நிலைநாட்ட சிவபெருமான் தன்னை தானே ஜோதிர் வடிவமாக பிளந்து கொண்டு வந்தாரோ அதுதான் ஜோதிர்லிங்கம். காசி மாநகரத்துல ஒரு காலத்துல ரொம்ப தப்புகள் நடந்திருக்கு. அதனால அங்க ஜோதிர்லிங்கமா வந்தார். அது மாதிரி ராமேஸ்வரத்திலையும் ஜோதிர்லிங்கமாக வந்தார். இப்படி 12 ஜோதிர்லிங்கம் இருக்கு. அப்படி வந்தவர் சோமநாதர் கோவில், குஜராத். இந்த சோமநாதர் கோவில அடிக்கடி அடியேன் சொல்வேன். சுற்றிலும் கட்டப்பட்ட சுவர்கள் காந்த புலன் கொண்ட கற்கள். மத்தியில் இருந்த லிங்கம் அஷ்ட உலோகங்கள் இல்ல, 12 16 சொல்றாங்க. நிஜம் என்னவோ தெரியாது. அந்த உலோகத்துக்கு காந்தத்தோட போய் அப்படியே இந்த அலைப்பாயுமா அந்த லிங்கம். அந்த தன்மை கொண்ட அந்த சோம லிங்கத்துல குஜராத்ல நிறைய செல்வம் கொட்டி கடந்திருக்கு. அந்த செல்வத்தை கொள்ளையடிக்க முஸ்லிம் மன்னன் கொள்ளையடிச்சிட்டான், ஜனங்களை கொன்னுட்டான். ஆனா இந்த லிங்கம் மேலும் கீழும் போயிட்டே இருக்கு, சுத்திக்கிட்டே இருக்கு, உக்காரல. அதனால அவனுக்கு ஒரு பயம் வந்துருச்சு. அவன் சொல்றா, இந்த லிங்கத்தை நம்மளால ஒண்ணும் செய்ய முடியல,
இந்த ஊர் வேத விற்பனர்களை கூட்டிட்டு வராங்க. சொல்லியிருக்காங்க பாருங்க, அந்த காலத்துல சொல்லியிருக்காங்க. இதோட நுணுக்கத்தை சொல்லு அவங்க சொல்லியிருக்காங்க, தப்பு இல்லாது அவங்க சொல்லியிருக்காங்க. அதனால சுற்றிலும் இருந்த காந்த புலன் கொண்ட கச்சுவர்களை இடித்தான். இடிச்சதும் லிங்கம் அவ்வளவு நேரம் தன்னுடைய உலோக சக்தியோட இணைந்து காந்த புலனோடு இணைந்து பயணப்பட்டு கொண்டிருந்த லிங்கம் கீழே இறங்கி உக்காந்துருச்சு. இப்ப அடிங்கடா இந்த லிங்கத்தை அவன் அடிச்சான். அதுக்கப்புறம் அவனுடைய வாழ்க்கை திசை மாறி போயிடுச்சான். சிவபெருமான் மேல கை வைக்கலாமா? அது எத்தனையோ நூற்றாண்டுகளுக்கு முன்பு நடந்தது. அதுல அந்த ஊர்ல இருந்த நல்ல சிவபெருமான் பக்தர்கள் அந்த ஒவ்வொரு துண்டத்தையும் பாதுகாப்பா கொண்டு போய் வச்சுக்கிட்டாங்க. சமீபத்துல ரவிசங்கர் அப்படிங்கிறவர் அதை வெளிப்படுத்தி இந்த துண்டு இருக்கு, இப்போ இந்து மதத்துக்கு பயம் இல்லை, இந்த லிங்கத்தை பெரியவா கிட்ட காமிச்சதும் எங்க பரம்பரையில காமிச்சாங்க, இந்த காலத்துல போய் தான் நீங்க இதை வெளிப்படுத்தணும், அது வரைக்கும் இந்த லிங்கத்துண்டை நீங்க வெளிப்படுத்த கூடாதுன்னு சொல்லி இருந்தாரு. அதனால இப்ப அந்த காலம் கனிஞ்சு வந்திருக்கு, கொண்டு வந்திருக்கேன். அது இப்போ நல்லவர்கள் கையில இருக்குது. சரி, இவங்க இப்படி பண்ணாங்க இல்லையா, இந்த இடத்துல இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு அந்த நுணுக்கத்தை ஒரு மிலேச்சன் கிட்ட சொல்லி தரலாமா? சொல்லி கொடுத்தாங்க இல்லையா. அப்ப என்ன பிராயச்சித்தம்? எந்த சிவன் கோயிலில் நடக்காத ஒரு விசேஷம் தினமும் தினமும் காசி ஒரு மயானம், கச்சி ஒரு மயானம், தில்லை ஒரு மயானம், அப்படி சொல்றோம் தானே நாம. இந்த உஜ்ஜயினி இருக்கிறதுலே பெரிய மயானமா, அங்கேயும் நிறைய சடங்குகளோட நடக்குதுங்க. அங்கேயும் எரியூட்டப்படுது. அன்னைக்கு கடைசீட்ல அந்த நாளின் முடிவில் எந்த பிணம் எரிக்கப்படுதோ, ஆணோ பெண்ணோ குழந்தையோ வயதான் ஒன்னும் பிரச்சனை இல்லை, அந்த பஷ்மாங்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விபூதிய, அது விபூதி சிவனுக்கு உகந்தது மயான காவல், கூட நிக்கிறது ஸ்ரீராஜ மாதங்கி. அந்த மயான சாம்பலை அதுக்குன்னு இருக்கிற முனிவர்கள் கொண்டு வந்து இன்னைக்கு இருக்காங்க. பார்க்க கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்காங்க, ஆனா யாரும் அகோரிகள் மாதிரி தெரியல. அந்த மயான சாம்பலை ஒரு புனிதமான துணியில கட்டி கொண்டு வந்து இரவு 12 மணிலிருந்து 3 மணிக்குள்ளார செய்யறாங்களாம். அதை நாங்க பார்க்க கொடுத்து வைக்கல, ஏன்னா அந்த கோவில் தான் எங்களுக்கு கடைசி. நாங்க 6 மணி ட்ரெயினை பிடிக்க கிளம்பிட்டோம். அந்த சாம்பலை எடுத்துட்டு வந்து சிவன் மேல அப்படி தெளிக்கிறாங்க, அப்படியே சிவன் மேல தெளிக்கிறாங்க. சுத்தி இருக்கிறவங்க நமச்சிவாயா நமச்சிவாயா சொல்றாங்க. இதுக்குன்னு ஏதோ அனுமதி வாங்கணுமா, அவங்க சொன்னாங்க இல்லையா, காமிச்சு கொடுத்தாங்க இல்லையா சிவனை. அதனால அந்த ஊர்ல கடைசீட்ல போற உயிரோட சாம்பலை கொண்டு வந்து சிவன் மேல தெளிக்கிறாங்க. அப்ப என்ன அர்த்தம்? சமீபத்துல 2016ல ஒரு வெளிநாட்டுக்கார சயின்டிஸ்ட் பெண், அவங்க அப்பாவோட அஸ்தி இருக்கு பாத்தீங்களா, அதை எடுத்து மைக்ரோஸ்கோப்னு சொல்லக்கூடிய நுண்ணுயிர் கருவின்னு கண்டுபிடிக்கிறதுல வச்சு பார்த்திருக்காங்க. பார்த்தா அதுல இந்த உலகத்துல நாம என்னென்ன ஆங்கிள்ஸ் பார்த்தோமோ, அந்த ஒரு சாதாரண மனிதனோட அஸ்தி என்னென்ன இருக்குன்னு ஆராய்ந்து பார்த்தவங்க அப்படியே அதிர்ந்து போயிட்டாங்களாம். ஏன்னா அதுல உள்ள இருந்ததெல்லாம் நட்சத்திரங்கள் வெடிக்கும்னு ஒண்ணு சொல்லுவாங்க. சூரியனை விட நட்சத்திரங்கள் ரொம்ப பெருசு, அவை காலங்காலமாக இருக்கு. நட்சத்திரங்கள் கீழே விழுந்தா அது கண்ணுக்கு தெரியாம அப்படியே மறைஞ்சிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நட்சத்திரங்கள் தன்னைத்தானே அப்படியே எரியூட்டி கொண்டு கீழே விழுமா. அப்படி நட்சத்திர கல் விழுந்து அதை எடுத்து பார்த்து ஆராய்ச்சி பண்ணும் பொழுது கிடைத்த அதே அடையாளங்கள், அதே தடங்கள் அவங்க அப்பாவோட அஸ்தியில இருந்ததும். மறுபடியும் அந்த பொண்ணுக்கு டவுட் வந்து அது தொடர்ந்து பண்ணிட்டு இருந்திருக்காங்க. 2019ல இன்னும் சில அறிஞர்களை வச்சு இன்னும் சில நுணுக்கமான கருவிகளை வச்சு அவங்க ஆராய்ச்சி பண்ணா புரிஞ்சதான். நாம என்ன சொல்றோம்? அண்டத்தில் இருப்பதின் சுருக்கம் நம்ம பிண்டத்துல இருக்கு.
இந்த பிண்டத்துல இருக்கிறது விரிவாக்கம் அண்டத்துல இருக்கு. சொல்றேமா? இந்த சிறு சிறு பிரம்மாவான நாம பரபிரம்மத்துக்கிட்ட இருந்து வந்தோம். பரபிரம்மத்துக்கிட்ட போய் நாம மறுபடியும் சேரணும். சொல்றோமா? அப்போ ஒரு விண் நட்சத்திரத்துக்குள்ள என்ன இருக்கோ, என்னென்ன கூறுகள் இருக்கோ, அத்தனை கூறுகளும் ஒரு சாதாரண மனிதரின் அஸ்தியில இருந்தது. நாம் என்னமோ அஸ்தி கரைக்கிறது அப்படின்னா, இப்ப நம்ம பவானி கூடுதுறையில கொண்டு போய் கரைச்சோம். ஒவ்வொருத்தர் என்ன பண்றாங்க, 2-3 இடத்துல கொண்டு போய் பிரிச்சு கரைக்கிறாங்க. அப்படி கரைக்க கூடாதான். ஒரு மூலக்கூறுகள் இணைந்து ஒரு தேகம் உருவாகும் பொழுது அந்த தேகத்தின் அஸ்தியை ஒரே இடத்துலதான் கரைக்கணுமா. அப்படி அந்த பொண்ணு எடுத்து பார்த்துட்டு அதுக்கு என்ன சடங்குகள் செய்யணுமோ அதை அவங்க செஞ்சிருக்காங்க. அப்ப நமக்கு புரியுது, நம்ம வாழும் பொழுது இந்த உடம்பு நமக்கு பாரமா இருக்கு. ஆனா இந்த உடம்பின் முடிவுல இது நட்சத்திரத்துல இருந்து வந்தது, விண்ணிலிருந்து வந்தது. நம்ம பெத்தவங்க பெரியவங்க ஒரு வார்த்தை சொல்வாங்க, என்னவாப்பா மண்ணில இருந்து வந்த உசுறு மண்ணிலேயே போச்சு. அந்த மண்ணில இருந்து வந்த அந்த உயிருக்குள்ள விண்ணிலிருந்து ஜொலிக்கும் நட்சத்திரத்தின் அத்தனை கூலங்கள், அந்த கூறுகள் எல்லாம் இருந்ததா. இன்னைக்கு உலகம் இதை பார்த்து அதிசயிக்குது, இன்னும் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்குது. சிவபெருமான காட்டி கொடுத்ததுனால அந்த உஜ்ஜயினில இன்னி வரைக்கும் கடைசியாக தகனம் செய்யப்படும் அந்த மனிதனின் அல்லது மனுஷியின் அந்த தேக சாம்பலை கொண்டு வந்து பஸ்மாங்க அபிஷேகம் செய்யறாங்க. அந்த பஸ்மாங்க அபிஷேகத்தை பார்க்கறதுக்கு எழுதி இருக்கணுமா தலையில. இப்ப நம்ம சொல்றோம்ல, ரங்கமலை, வெள்ளியங்கிரி, பொதிகமலை, பர்வதமலை, சதுரகிரி, இந்த 5 மலைக்கு ஏறணும்னா நம்ம தலையில எழுதி இருந்தாதான் ஏற முடியுமா. அது மாதிரி சில பெருமானோட வைபவங்களை நம்ம பார்க்க கூட நமக்கு எழுதி வச்சிருக்கணுமா. அந்த ஊர்ல அந்த உஜ்ஜயினில அந்த மக்கள் செஞ்ச பாபம் தீர இன்னி வரைக்கும் சிவபெருமானுக்கு பஸ்மாங்க அபிஷேகம் நடைபெறுது. இது சுற்றுச்சூழலுக்கு மாசா இருக்கு, இதை செய்யக்கூடாதுன்னு கொஞ்ச காலம் தடை பண்ணியிருந்தாங்க. மறுபடியும் சிவனோட உத்தரவு காரணமாக அந்த பிராயச்சித்த கர்மா அங்க நடந்துகிட்டு இருக்கு. அதே மாதிரி பெரிய கோவிலுங்க, ரொம்ப பெரிய கோவில். அங்க டிக்கெட் வாங்கிட்டு தான் நாங்களும் போனோம். ஏன்னா கும்பல் அதிகம். அந்த கோவில்ல என்னென்ன இருக்கு, காலபைரவர் நிறைய 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 இருக்காங்க. அத்தனை பேர்த்தையும் நாங்களும் நல்லா தரிசனம் பண்ணோம். தண்ணி குடிக்கிறதுக்குன்னு சொல்லி ஒரு சில இடத்துல வைக்கிறாங்க. அந்த தண்ணியை குடிச்சிட்டு திரும்பி பார்க்கும் பொழுது கொஞ்சமும் சம்பந்தம் இல்லாத ஒரு பகுதி நானும் எங்க வீட்டுக்காரரும் பார்த்தோம். சுத்தி பக்கமும் வட்ட வட்டமா ஓட்டை ஓட்டையா இருக்கு, ஒரு தனிப்பட்ட இடமா இருக்கு. அந்த கோவிலோட சென்டர்ல சொல்ல முடியாது, சுற்றுப்பாதையில இருக்கு. ஏன்னா நாங்க என்னமோ இருக்கு, போய் பார்ப்போம் அப்படின்னு நாங்க போய் அந்த இடத்துல மண்டி போட்டு உட்கார்ந்து அந்த பெரிய துளைவயிலாக பார்த்தா 3 தேவிகளோட ரூபங்கள் எங்களுக்கு கிடைச்சதுங்க. அப்போ அந்த குகைக்குள்ளார நித்தமும் பூஜை பண்ணக்கூடிய சக்தி பீட்டங்கள் அங்க இருக்கு. அப்போ அந்த தரைக்கு கீழே அதுக்கு போகக்கூடிய வழிமுறை, ஏதாவது சுரங்க பாதையும் அந்த அர்ச்சகர்களுக்கு மட்டுமே தெரிந்த வழியும் இருக்கலாம். பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நாங்க ரொம்ப சந்தோஷமா அதை கும்பிட்டுட்டு நாங்க வந்தோம். அந்த உஜ்ஜயினில இன்னி வரைக்கும் அந்த மகாகாளேஸ்வரரும் பைரவரும் ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க. அந்த உஜ்ஜயினி நம்ம சொன்னா யார் ஞாபகம் வரும்? விக்ரமாதித்த மகாராஜா. அவரை பத்தி எல்லாருக்கும் தெரியும், ஆனா கொஞ்சம் அவரை பத்தியும் பார்த்திடலாம். விக்ரமாதித்த மகாராஜாவோட அப்பா ஒரு ராஜா மகன். அவருக்கு நாடோடி ஆயிட்டார். அவங்க நாட்டை எல்லாரும் அபகாரம் பண்ணிட்டாங்க. தெருவா வரார், உஜ்ஜயினிக்குள்ளார புகுந்து தெருவா வரார். அப்படி வரும் பொழுது மயக்கம் போட்டு விழுந்துடுறார். அந்த காலத்துல கணிகையர் வீதின்னு ஒண்ணு இருந்தது. அப்ப அங்கெல்லாம் திண்ண கட்டி வைப்பாங்க. சாதாரண மக்களே திண்ண கட்டி வைப்பாங்க. கணிகையர் வீதியில ஒரு திண்ணை இருந்திருக்கு. இவர் கீழே விழுந்து கிடந்ததை பார்த்து ஒரு கணிகை, ஆனா அவ உள்ள தூய்மையோட இருந்தாலாம், நான் பரபுருஷனை நாடேன், சிவனே என் கணவன் சொல்லி பக்தி ஸ்ரத்தையோட 3 வேளையும் பூஜை பண்ணி வர்றவங்களுக்கெல்லாம் அன்னம் பாலிம்பு, இருக்கிறதுலயே செய்யக்கூடியது அன்னம் பாலிம்பு செஞ்சு காப்பாத்திக்கிட்டு வந்தாலாம். அவங்க பெரியவங்க எவ்வளவோ உனக்கு பொருள் கிடைக்கும், நீ ஏன் இப்படி செய்யறேன்னு திட்டி இருக்காங்க. இல்ல,
இந்த மனித ஜென்மம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம், இது நான் கிடைச்சிருக்கு, இதை நான் இறைவனுக்கே தொண்டு புரிய விரும்புறேன் அப்படின்னு சொன்னா அந்த பொண்ணு. என்ன பண்றது, யாரையும் கூப்பிட முடியல அவளால. எல்லாரும் ஏதோ கூப்பிட்டா வரமாட்டேங்கிறாங்க, இந்த பையன் யாருன்னு தெரியல, நீ போய் தூக்குற அப்படின்ட்டு மனசை துணிஞ்சு சமாதானம் பண்ணிக்கிட்டு, அவளுக்கும் தெரியல அது ராஜா மகன், தூக்கி கொண்டு போய் அவங்க வீட்டு திண்ணையில உட்கார வச்சு தண்ணி கொடுத்து அவனை குளிக்க வச்சு சுத்தம் பண்ணி சாப்பாடு போடுறாங்க. அவன் சொல்றான், நீ யாருமா அப்படின்னு. நானும் ஒரு மனுஷிதாங்க, ஒரு உயிர் பசிக்கும் பொழுது சாப்பாடு தந்தேன் அப்படிங்கிறான். நான் இது நாள் வரைக்கும் ஆண்களை தொட்டதில்லை, ஆனா என்னுடைய குலத்தை பார்த்து என்னை தப்பா நினைக்காதீங்க, நான் தான் உங்களுக்கு மனைவியா இனிமே சேவை செய்வேன், நீங்க என்னை ஏத்துக்கிட்டாலும் ஏத்துக்கலன்னாலும் நீங்க தான் என் கணவர்னு சொல்றான். அவ ஏற்கனவே ராஜா குலம், அப்படி இருக்கும் பொழுது எப்படி இருப்பார்? ஆயக்கலைகளை 64 கொஞ்சமாவது அவங்கள கத்து வச்சுட்டு இருப்பாங்கல்ல. அவனுக்கான உடைகளை தைத்து அவன் போட்டு அவன் தன்னுடைய தேக பொழிவெல்லாம் மறுபடியும் வரப்பெற்று அந்த ஊர்ல அப்படின்னா இப்படின்னா மல்யுத்தம், கதாயுத யுத்தம், கட்க யுத்தம் சொல்லக்கூடிய கத்தி சண்டை, சிலம்பம் எல்லாம் அவனை எல்லாத்தையும் எதிர்த்து ஜெயிச்சுட்டு வரான். இவளுக்கு அப்பவே ஒரு சந்தேகம் வருது, நீங்க யாரு அப்படின்னு. நீ எப்படி ஒரு மனுஷியோ அதே மாதிரி நானும் ஒரு மனுஷன், எங்க குருநாதர் இதெல்லாம் சொல்லி கொடுத்தான். அவன் சொல்லல, நான் நாட்டை இழந்த நாடோடின்னு அவன் சொல்லல. அப்படி அவன் ஒரு நாள் பரிசு பதக்கம் வழங்குறாங்க இந்த நாட்டுல. அந்த நாட்டு இளவரசிக்கு அவனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை வருது. அந்த நாட்டுல ஒரு ஆணுக்கு 4-5 திருமணம் ரொம்ப ஈஸி, ஏன்னா வம்ச விருட்சம் ஆகணும். எல்லாரும் கேட்கிறாங்க, என்னப்பா இந்த இளவரசி உன்னை கல்யாணம் பண்ணிக்க கேட்கிறா, ஒத்துக்கிறியா? அவன் தன்னை இத்தனை நாள் போசித்து மனைவியாக வாழ்ந்த பெண் கிட்ட கேட்கிறான், உங்களுக்கு இது சரியான துணைதான், ஏத்துக்குங்கன்னு அவ சொல்ற. ராஜா சபை கூட்டுறார். இப்படி யாருன்னே தெரியாத ஒரு ஆடவனுக்கு இளவரசிய எப்படிங்க நான் கல்யாணம் பண்ணி தரட்டும்னு. அப்ப அரசகுரு சொல்றார், மன்னா இதுக்கு ஒரு வழி இருக்கு, சொல்லட்டுமா? சொல்லுப்பா. என் பொண்ணு பிடிவாதமா இருக்கா, கட்டினா அவனைதான் கட்டுவேன்னு சொல்றா, அதனால எப்படி? இப்போ அந்த கணிகர் வீதியில் இருக்கிற சாதாரண பெண்ணை அவன் மணந்து இல்லறத்தில் ஈடுபட்டுட்டான். அவன் நேரடியா ராஜகுல கன்னிகையும் மணக்க முடியாது. சரிப்பா, அப்ப என்ன செய்யணும்? அவங்கிட்டையும் எல்லா வித்தையும் இருக்கு, வில்வித்தையில இருந்து சகலமும். ஆமா, தளபதியின் மகளை, இந்த நாட்டு தளபதியின் மகளை முதல்ல கல்யாணம் பண்ணி வைங்க, கொஞ்சம் வசந்துடுவானா, சாதாரண நிலையில இருந்து கொஞ்சம் வசந்துடுவானா, அப்படி தோணி இருக்கு அந்த காலத்துல. கல்யாணம் பண்ணி வச்சாச்சு. இதுக்கப்புறம் என்னப்பா பண்ணணும்? நம்முடைய அரசகுருவின் கன்னிகையை கல்யாணம் பண்ணி கொடுங்க. அரசகுரு யாரு? அந்தனர். அந்த அந்தனர் மகளையும் கல்யாணம் பண்ணியாச்சு. இப்போ ராஜா மகளை கட்டி வைக்கிறாங்க. அப்ப அவன் சொல்றான், நீங்க சொன்னீங்க, நான் ஒத்துக்கிட்டேன், ஆனா எனக்கு ஒரு கோரிக்கை இருக்கு. சொல்லுப்பா. உங்க பொண்ணை நான் கட்டினாலும் உங்க பொண்ணு வயிற்றுல பிறக்கிற குழந்தைக்கு ராஜ்யத்தை தரமாட்டேன். ராஜா அப்படியே இடி விழுந்தாப்படி ஆயிட்டார். என்னப்பா சொல்ற நீ? நான் யாருன்னு தெரியாதப்பா எந்த பெண் என்னை ஆதரித்தாலோ அவள் வயிற்று குழந்தைக்குத்தான் முடியாச்சு. ராஜா யோசிக்கிறார். சரிப்பா, கல்யாணம் எல்லாம் ஊர் பூரா சொல்லியாச்சு, குடியுரி ராஜா கிரீடங்க தரமாட்டேன்னு சொன்னதுனால கட்ட கொடுக்காம இருக்க முடியுமா? சரின்னு சொல்லியாச்சு. என்ன பண்றாங்க? 4 பொண்டாட்டி அவரும் வாழறார். ராணியோட வயிற்றுல பிறந்தவர் விக்ரமாதித்தர். மந்திரியோட வம்சாவளி பட்டி, நம்ம பட்டி விக்ரமாதித்தர். ராஜ குருவோட மகள் வரருச்சி. அப்புறம் இந்த கணிகைக்கு பிறந்த மகன் அந்த நாட்டு மன்னனா ஆள வச்சுட்டாங்க. விக்ரமாதித்தன் வளர்ந்ததும் அவங்க அம்மா சொல்றாங்க இந்த விருத்தாந்தங்களை. ராஜா எல்லாருக்கும் வேணுங்கிற வசதிகளை பண்ணி வச்சிருக்காரு. இவர் சொல்றா, இந்த மாதிரிப்பா அப்படின்னு சொல்ல, அவன் உங்க பாட்டி தாத்தா வம்சாவளிக்கு நீ பேரனா இருக்கலாம், அதாவது இது தந்தை வழி, எங்க அம்மா வழி சொத்துக்கு நீ ஆளலாம் அப்படிங்கும்போது அவன் சொல்றான், அந்த அம்மாவளி சொத்தை மட்டுமே வச்சு நான் பொழைக்க மாட்டேன்மா, இந்த உஜ்ஜயினியை விட நான் சிறப்பா பெரிய நகரமா நான் மாறணும். உஜ்ஜயினின் ஒரு பகுதியை அந்த கணிகையின் மகன் ஆள்கிறார். வரருச்சி யாருன்னா பாட்டு பாடிட்டு அவர் எல்லா தெய்வ சிந்தனையும் அப்படி போயிட்டார்.
பட்டி விக்ரமாதித்தனுடைய இருக்கார் மந்திரியின் மகனாக. இவங்க யோசிக்கிறாங்க, என்ன பண்ணுனா இந்த உஜ்ஜயினியை விட பெருசா நாம ராஜ்யம் எடுக்க முடியும். காளிமா தேவிக்கு போய் வரம் கேட்கிறாங்க, தவம் பண்றோம். அங்க அப்படியே காடு காடா போகும் பொழுது ஒரு இடத்துல பாக்குறாங்க, ஒரு குளம். அந்த குளத்து மேல 7 பானை. அந்த பானைகளை ஒரே வாழ்வீச்சிலே எவன் உடைக்கிறானோ அந்த பானைகள் உடைந்து குளத்துல விழணும். அத எவன் செய்யறானோ அவனுக்கு 1000 ஆண்டுகள் நாட்டை ஆளும் பாக்கியம். இத பட்டி பாக்குறேன். அண்ணா, இந்த காளி தேவிக்கு இப்படி வரம் கொடுக்குறாங்க, நீ என்ன பண்ற? சரி பட்டி, பார்க்கலாம். யோசிக்கிறேன். குளத்து மேல 7 உரி தொங்குது. அந்த 7 உரியும் ஒரே உரியா அப்படியே வந்தாதான் ஒரே வெட்டுல உரிகள் 7 குளத்துல விழும். அந்த 7 உரியும் வெட்டிட்டு குளத்துக்குள்ளார இருந்து ஒரு திருசூலம் புறப்படும். அந்த திருசூலத்துல போய் இவன் தன்னைத்தானே பலி கொடுத்துக்கணும். யோசிக்கிறான். அவனுக்கு விக்ரமாதித்தனுக்கு ஆயக்கலைகள் 64 தெரியும். காற்றிலேயே பறக்க கத்தி எடுத்துட்டு அப்படியே ஆகாயத்துல எகர்றார். எகிரினவர் 7 உரியும் ஒன்னா சுத்துறபடி செய்யறார். சுத்தி ஒரே வெட்டா வெட்டும் பொழுது 7 உரியும் தண்ணீர் குளத்துல விழுது. அதுக்கப்புறம் உள்ள இருந்து திரிசூலம் புறப்படுது. தன்னைத்தானே பலி கொடுத்துக்கிறார். காளிமாதேவி வரா, விக்ரமாதித்தா உனக்கு 1000 வருடங்கள் நாடாளும் பாக்கியம் தந்த. சரின்னு சொல்லி பட்டியும் விக்ரமாதித்தனும் சந்தோஷமா பேசிக்கிட்டு வராங்க. நகரத்தை விருத்தி பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க அவங்களுடைய வலிமை, தோல் வலிமையில. பட்டி கேட்கிறான், ஆமா நீ மட்டும் 1000 வருஷம் இருந்து நான் சீக்கிரமா போயிட்டா என்ன பண்றது? டேய், நீயும் போய் தவம் இருடா, காளி மாதா ஏதாவது வழி கொடுப்பா. இவன் மறுபடியும் அதே காளி கோயிலுக்கு போறான். அதுல இங்கே ஒரு சுத்தமான ராஜ லட்சணங்களுடன் பிறந்த ஒரு ராஜாவை கொண்டு வந்து பலி கொடுத்தால் 2000 வருடங்கள் வாழும் உரிமை தருவேன். வாழும் உரிமை தான், ஆளும் உரிமை இல்ல, வாழும் உரிமை. விக்ரமாதித்தா வா, எங்கடா நீ வாய சொல்றேன். கூட்டிட்டு போய் காளிதேவிக்கு முன்னாடி நிறுத்தி கும்பிட்டேன். இந்த பலிபீடத்துல தலைய வைய வச்சுட்டான். ஏற்கனவே ஒரு தடவை குளத்துல திருசூலத்துல பாஞ்சி காளி மாதா உயிர் பிச்சு கொடுத்துருக்கா. நண்பனுக்காக, தம்பிக்காக இது கூட செய்ய மாட்டானா? தலைய வச்சுட்டான். வாழை எடுத்தா ஒரே வச்சுல வெட்டினா பட்டி, தலை வேற முண்டை வேற கிடக்குது. காளிமாதேவி உனக்கு 2000 வருடம் இந்த உலகத்துல வாழும் உரிமை தந்து. பட்டி சிரிக்கிறான். ஏன் பட்டி சிரிக்கிறேன்னு அம்மா கேட்கிறா. இல்ல 1000 வருஷம் வாழ்வான்னு இந்த விக்ரமாதித்தனுக்கு சொன்ன, இவனே போயிட்டான். தப்பு பட்டி, நல்லா கவனமா வச்சுக்கோ. நான் சொன்னது 2000 வருடங்கள் இந்த உலகத்தை ஆளும் உரிமை. அப்படியா? சரி, அப்படின்னா இப்ப போயிட்டானே அப்படின்னு சொல்லவும் காளி சிரிச்சுக்கிட்டே உன் குறும்பு எனக்கு தெரியும்னு சொல்லி தன்னுடைய கடைக்கண் பார்வையால விக்ரமாதித்தன் தலையும் உடம்பும் ஒட்ட வைக்கிறாங்க. இப்ப இவங்க 2 பேரும் சேர்ந்து யோசிக்கிறாங்க, நாம ஒருத்தன் 2000 வருஷமும் ஒருத்தன் 1000 வருஷமும் இருந்து என்ன பிரயோஜனம்? அதனால நீ நாடாறு மாசம் இரு விக்ரமாதித்தா. காடாறு மாசம் நீயும் நானும் போய் இன்னும் நகரங்களை சேர்ப்போம். அந்த அரசனையில என் குழந்தையும் உன் குழந்தையும் உட்கார வச்சுட்டு போலாம், அவங்க ஆளட்டும். சொல்லியாச்சு. இப்படித்தான் 1000 வருடங்கள் தவம் பண்ணி வாங்கின விக்ரமாதித்த ராஜாவுக்கும் பட்டிக்கும் 2000 வருடங்கள் அங்க இருக்கிற பாக்கியம் கிடைச்சது. அவன் தான் ஒரு பெரிய சிம்மாசனம். இன்னைக்கு மைசூர் மகாராஜா அரண்மனையில அது இருக்குன்னு சொல்றாங்க. அது நாங்களும் பார்த்தோம். அது நிஜமா பையா தெரியாது. அந்த ராஜாவோட சிம்மாசனத்துல 1.25 முகூர்த்த நேரம். ஒரு முகூர்த்தம்னா 1.5 மணி நேரம். 3.25 முகூர்த்த நேரம், மன்னிச்சிடுங்க, 3.25 முகூர்த்த நேரம் அங்க இருக்கலாம் அப்படின்னு ஒரு கதை. அது யாருன்னா சாலிவாகனன். கும்மர வம்சம்பாங்க. கும்மரன்னா பானை செய்யறவங்க. அந்த பானை செய்பவன்
மகளுக்கும் ஒரு அந்தணனுக்கும் பிறந்தவன் சாலிவாகனன். அந்த சாலிவாகனன் இந்த 2000 வருஷம் விக்ரமாதித்ய மகாராஜாவுக்கு முடியும் தருவாயில அவன் சிற்பம் இது மாதிரிலாம் செஞ்சு அதை வச்சு படை திரட்டி விக்ரமாதித்தனை தோற்கடிச்சு அவன் ஆள ஆரம்பிக்கிறான். அவன் ஆள ஆரம்பிச்சா அவன் வம்சாவளி பெருகுனுச்சு. விக்ரமாதித்தன் காளி தேவியோட ஐக்கியமாயிட்டான். ஆனா அந்த உடையார் வம்சம் பல்கி பல கிளைகளாச்சு. அப்படி பல்கி பல கிளைகளான உடையார் வம்சம் ஒரு 700 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தப்பு பண்ணிச்சு. ஒரு ராஜானா 4-5 மனைவி இருப்பாங்க இல்லையா? அதுல ஒரு ராஜா இறந்தப்புறம் அவங்க மனைவியோட குழந்தையவும் அவங்க கிட்ட இருந்த நகை நட்டுகளையும் பறிச்சுட்டு வர்றதுக்கு இன்னொரு இளவல் துணியரம். அப்பா போயிட்டாரு, இந்த சிட்டியோட நகைகளை ஏன் அவங்க கிட்ட விட்டு வச்சிருக்கிறது? அவங்க ஒவ்வொரு நாளும் மைசூர்ல இருக்கிற கோயில்ல அம்மனுக்கு எல்லா நகைகளையும் சாத்திட்டு தரிசனம் பண்ணிட்டு நகைகளை வாங்கிட்டு குழந்தையும் தூக்கிட்டு வருவாங்க. அப்படி வரும் பொழுது அவளை தடுத்து பறிக்க முற்படுறாங்க நகைகளை. அவ சாபம் கொடுத்துடுறா, தலைக்காடு மணலாய் போகட்டும். இன்னைக்கு அது நடக்குது. 12 வருஷத்துக்கு ஒரு தினம் தலைக்காடுங்கிற இடம் பூரா மணலா போயிடுது. உடையார் வம்சத்துக்கு வாரிசு இல்லாம போகட்டும் சொல்லிட்டு நகைகளை இடுப்புல கட்டிக்கிட்டு குழந்தையும் தூக்கிட்டு காவேரின்னு சொல்லக்கூடிய குடகு ஆற்றங்கரையில விழுந்துட்டான். போன 3 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் கூட அவங்க என்னென்னமோ ஆங்கில முறைப்படி செஞ்சும் கூட அவங்களுக்கு குழந்தை பிறக்கல. அதுக்கப்புறம் இப்ப ஃபாரினுக்கு போய் போன வருஷம் யாருக்கோ ஒருத்தருக்கு குழந்தை பிறந்ததா அவர் சொல்றாங்க. பெண்கள் சாபத்தை மூட்டை கட்டிக்க கூடாது அப்படின்னு சொல்றது இதுதான். உடையார் வம்சம் மணல் மேடாய் போகட்டும், தலைக்காடு அந்த இடம் பூமியில புதஞ்சு போயிடட்டும், இவங்க வம்சம் விளங்காம போகட்டும். இதான் அந்த அம்மா சொன்னாங்க. இது நாள் வரைக்கும் தத்து பிள்ளை ஒருத்தர் வந்துதான் மைசூர் மகாராஜாவா இருந்திருக்காங்க. இந்த தலைமுறையில ஒரு குழந்தை பிறந்திருக்கிறதாகவும் அது ரகசியமா வச்சிட்டு இருக்கிறதாகவும் சொல்றாங்க. இப்படி அந்த சோமநாதர் கோவில் விசேஷம். இப்படி குஜராத்ல மல்லிகார்ஜுனா கோவில், ஸ்ரீசைலம் ஆந்திர பிரதேசம் ஸ்ரீசைலம் பிரம்மராம்பா கோவில், உஜ்ஜயினி மகாகாளேஸ்வரர் கோயில், மத்திய பிரதேசம் ஓங்காரேஸ்வரர் கோயில். இது நாங்க போயிட்டு வந்தோம். மத்திய பிரதேசம் சிவபுரி கேதார்நாத் கோவில், இமயமலை உத்தரகாண்ட் மாநிலம் பீமா சங்கர் கோவில், மகாராஷ்டிரம் காசி விஸ்வநாதர் கோவில் வாரணாசி, உத்தரப்பிரதேசம் திரியம்பகேஸ்வரர் கோவில், மகாராஷ்டிரம் வைத்தியநாதர் கோவில், ஜோக்கர் ஜார்க்கண்ட் அல்லது பைஜ்நாத் கோவில். இதுக்கு போயிட்டு வந்த ஞாபகம் எனக்கு இருக்கு. இமாச்சலத்துல நாகேஸ்வரர் கோவில், துவாரகை குஜராத் ராமநாத சுவாமி கோவில் ராமேஸ்வரம் இது. அப்புறம் கிருஷ்ணேஸ்வரர் அவுரங்காபாத் மகாராஷ்டிரம். இதுக்கு நாங்க போயிட்டு வந்த ஞாபகம் எனக்கு இருக்கு. அங்க ஒரு 4-5 ஜோதிர்லிங்கத்தை நாங்க பார்த்தோங்க. மலை மேல ஏறி ஒரு கோயிலுக்கு போயிட்டு வர்றதுக்கு ஒரு நாள் ஆயிடும். அவ்வளவு படிக்கட்டுகள், அவ்வளவு டிஸ்டன்ஸ், அவ்வளவு கூட்டம். அங்க போயிட்டு வந்த ஞாபகம் எங்களுக்கு இருக்கு. இத நாங்க போயிட்டு வந்தோம். இந்த ஜோதிர்லிங்கத்துல இந்த உஜ்ஜயினி மன்னன் விக்ரமாதித்தனை பத்தி பேசணும்னா அதை ஒரு 5-6 வகுப்பு எடுக்கணும். 36 பதுமைகளை கொண்ட ஒரு சிம்மாசனத்துல அவன் ஆண்டான். அந்த சாலிவாகனன் வம்சாவளிதான் உடையார் வம்சமாச்சு. அந்த உடையார் வம்சத்தோட சாபம் இந்த தலைமுறையில தீர்ந்துடுச்சு. இதுதான் அந்த உஜ்ஜயினி மகாகாளேஸ்வரர். அந்த மகாகாளேஸ்வரர் கோயில் எப்படி இருக்கு? பெரிய இடமா இருக்கு. கருவறைக்கு மேல் அமைந்துள்ள சிகரம், அதாவது நம்ம விமானம்னு சொல்றோமே, அது நல்ல சிற்ப வேலைப்பாட்டோட இருக்குங்க. இந்த கோவிலோட மூலஸ்தானம் 3 அடுக்குகளை கொண்டதாக இருக்கு. தரை மட்டத்துக்கு கீழே ஒரு கருவறை, அதுக்கு படிக்கட்டில் வழியாக போய் தரிசிக்கணும். முதன்மை கருவறையானது பெரியதாக வட்ட வடிவில இருக்கு. அதுல மகாகாலர் பெரிய லிங்க வடிவில காட்சி கொடுக்கிறார், பார்த்தோம். மகாகாளேஸ்வரர் கருவறைக்கு மேலுள்ள அடுத்த கருவறையில் ஓங்காரேஸ்வரர் சிலை, அதுக்கு படிக்கட்டு இருக்கு. அதுக்கு அடுத்த 3வது தளத்துல நாக சந்திரேஸ்வரர் சிலை. அங்கே வணங்குவதற்கு நாக பஞ்சமி என்று மட்டுமே அடியார்கள் அனுமதிக்கப்படுகிறார்கள் சொன்னாங்க. இதுக்கு குறிப்பிட்ட நேரத்துல தான் அனுமதி கிடைக்கும் அப்படின்னாங்க. கருவறைக்கு மேற்கு, வடக்கு, கிழக்கு ஆகிய திசைகளில் பரிவார தெய்வங்களாக பிள்ளையார், பார்வதி,
கார்த்திகேயன் பைரவர். பைரவர்னாலும் பைரவர் எப்படி பசுபதிநாத் பைரவரை பார்த்து நாங்க வியந்தோமோ அப்படி ஒரு பைரவர். ஏன் அந்த பைரவர் உஜ்ஜயினி மகாகால பைரவருக்கு ஏன் ஒரு விசேஷம்னா மதுபானம் செய்பவர். ஏன் மதுபானம் செய்யறாங்க? ஒரு தடவை அடியே சொல்லியிருக்கேன், மயான சாம்பல் நல்ல ஆன்மாவும் போகும், தீய ஆன்மாவும் போகும். அப்ப சிவபெருமானுக்கு கொஞ்சம் மதி மயங்கிடும். அந்த சிவபெருமான் அந்த காலன் அந்த காட்டில இருக்கும் பொழுது அவரை ஆற்றுப்படுத்த மதுரை மீனாளின் வடிவமான மாதங்கினி, அங்கத்தை விட்டு பிரியாதவள் மாதங்கினி கூட இருந்து ஆற்றுப்படுத்துவான்னு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி அந்த கால பைரவருக்கும் அந்த உன்மத்தம் பிடிக்குமா, அதனால அவருக்கு மது கொடுத்து சமாதானம் பண்ணுவாங்களாம் இரவு பூஜைக்கு. அந்த மகாகாலேஸ்வரர் கோயில் ரொம்ப பெருசா இருக்கும். 350 கோடி அப்பாவே செலவு பண்ணி மக்கள் வர்றதுக்கும் போறதுக்கும் வழித்தடத்தை நரேந்திர மோடி 2022 திறந்து வச்சார். இது காசி விஸ்வநாதர் கோவில் வழித்தடத்தை விட 4 மடங்கு பெருசு. இது 900 மீட்டர் நீளம் கொண்டது. நந்தி துவாரம் மற்றும் பினாக்கி துவாரம் ஆகிய 2 கம்பீரமான நுழைவாயில்கள் வழியாக கோயிலுக்கு போகலாம். இது ஒரு வரிசையில 108 அலங்கரிக்கப்பட்ட மணற்கல் தூண்கள் இருக்கு. நடைபாதைக்கு பயன்படுத்தப்படும் மணல்கள் ராஜஸ்தானில் இருந்து பெறப்பட்டு குஜராத், ராஜஸ்தான், ஒடிஷா இங்கிருந்து கைவினை கலைஞர்கள் காட்சிகளை உருவாக்கி இருக்காங்க. திரிசூல வடிவமைப்பு, தூண்களில் திரிபெருமானின் திரிசூலம், மழு, பின்னாக்கம், சிவ தனுசு, அப்புறம் கட்வங்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய பல்வேறு ஆயுதங்கள், முத்திரைகள் பொறிக்கப்பட்டு இல்லைங்க. எங்களுக்கு அங்க போன் வேலை செய்யல, அதனால இதை நாங்க அதாவது இதை படிக்கல, ஆனா பார்த்தோம். இந்த கட்வங்கம்ங்கிறதெல்லாம் எங்களுக்கு இப்பதான் புரியுது. அந்த நடைபாதை பழைய ருத்ரசாகர் ஏரியால் சூழப்பட்டு இருந்ததாம். இது உஜ்ஜயினி நகரத்தின் வளர்ச்சி திட்டத்தின் ஒரு பகுதி. இந்த நடைபாதையில் நுழைஞ்சது 192 சிலைகள் ஓடணும், ரொம்ப பெருசு. 4 வழி பாதை இருந்தது, வெயிலா இருந்தது. அதனால எங்க அந்த காலுக்கு மிதி மாதிரி போட்டிருப்பாங்களோ அதுல ஓடணும், அந்த சிகப்பு கலர் துணி மேல. 53 சுவரோவியங்கள், 108 முத்திரைகள், சிவனை பத்தி கதைகளை காண்பிக்கும் அத்தனை காட்சியும் அங்க இருக்கு அப்படிங்கிறாங்க. நாங்க அத்தனையும் பார்க்க முடியல, ஏன்னா கோயில சுத்தி பார்த்தாதான் எல்லாத்தையும் பார்க்க முடியும். ஒவ்வொரு 4 பக்கமும் அந்த கருவறைக்கு போகக்கூடிய வழி இருந்தாலும் நம்மள எந்த பக்கமா அந்த டிக்கெட் வாங்கினவங்களுக்குன்னு ஒரு சுருக்க பாதை இருக்கு பாத்தீங்களா, அதுல அனுமதிச்சா நம்ம போய் பார்த்துட்டு வந்துட வேண்டியது. எந்த கோயிலையுமே இப்ப சுத்தி பார்க்க முடியல. நாங்க அந்த கோவிலை பார்த்தோம், சில தரிசனங்களை பெற்றோம், அந்த உண்மையை ஒத்துக்கணும். நடைபாதை வளாகத்திலே நாங்க வண்டி எல்லாம் நிறுத்திட்டு தான் உள்ள போனோம். அருங்காட்சியகம் இருந்ததா, அதை நாங்க போகல. ருத்ரசாகர் ஏரி இருக்குதான், அதையும் நாங்க பார்க்கல. உஜ்ஜயினியை தாக்கிய போது சுல்தான் சாம்சுதீன் இல்ட்மிஸ் இவன் இந்த கோவிலை இடிச்சிருக்கான். படையெடுப்பின் போது திருடப்பட்ட ஜலதாரின்னு சொல்லுவோம் பாத்தீங்களா, சிவபெருமானுக்கு மேல ஒரு ஜலதார பாத்திரம் இருக்கும். அதுல இருந்து பொழுதன்னைக்கு ஒரு சொட்டு தண்ணி விழுந்துகிட்டே இருக்கும் சிவனோட லிங்க பானத்துக்கு மேல. அத திருடிட்டு போய் கோட்டீர்த்த கும்தா அப்படிங்கிற ஒரு குளத்துல வீசிட்டானா. அதுக்கப்புறமா அவங்க மறுபடியும் எல்லாத்தையும் தூர்வாரி எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி புதுசாவும் பண்ணி தௌலத் ராவ் ஷிண்டே அப்படிங்கிறவரோட மனைவி பைஷாபாய் எல்லாரும் சேர்ந்து 1730 பிப்ரவரி 12 ஆரம்பிச்சு 1794 வரைக்கும் கோயிலை கட்டியிருக்காங்க. ஆகியிருக்கும். ரொம்ப பெருசா 3 அடுக்கு அப்படியே கோபுரமா. அதுக்கப்புறமும் 1827 1863 ஜயாஜிராவ் சிண்டே காலத்துல 1886 வரைக்கும் குவாலியர் ராஜாவோட புனரமைப்புல இது வந்திருக்காங்க. இந்த 4ஆம் சகாப்தம்னு சொல்றாங்க. ஏன் அப்படி சொல்றாங்கன்னா, ஒவ்வொரு தரம் இடிபாடுகளில் சிக்கி மிலேச்சர்கள் கையில சிக்கி அதை புனரமைச்சு இவங்க கொண்டு வராங்க, விடல. அத 4ஆம் தசாப்தத்தில் முடிச்சோம் அப்படின்னு அங்க சொல்றாங்களாம். எங்களுக்கு அவ்வளவு தூரம் படிக்க தெரியல, சொன்னாங்க.
இப்ப முதலாம் பேஷ்வா பாஜிராவ் கிட்ட இருந்து உண்மையுள்ள தளபதி ரணோஜி சிண்டா கைவசம் போய் ரணோஜி திவான் சுகதானகர் ராமச்சந்திர பாபா செனாவி எல்லாரும் செல்வந்தராக இருந்ததுனால அவர் 18ஆம் நூற்றாண்டின் 4 முதல் 5 தசாப்தங்களில் உஜ்ஜயினில் உள்ள புகழ்பெற்ற மகாகாளேஸ்வரர் கோயிலை மறுபடியும் கட்டினாராம். சுதந்திரத்துக்கு அப்புறம் இந்த கோவிலின் தேவஸ்தான அமைப்பு உஜ்ஜயினி நகராட்சி நிறுவனத்துக்கு மாற்றப்பட்டது. இப்ப நகராட்சி ஆட்சியாளர் அலுவலகத்துக்கு பக்கத்துல இவங்க வச்சிட்டு இருக்காங்க. உஜ்ஜயினி காலபைரவர் கோயில், ஹரசித்தி மாதா கோவில், அதுலதான் மஞ்சள் குங்குமம் வச்சு நாம கொண்டு வந்தோம். சாண்டேபனி மகர்ஷி ஆசிரமம், சிந்தாமணி கணபதி, திரிவேணி நவகிரக கோவில், மங்கள்நாத் கோவில், சித்தர் கோவில் எல்லாமே பார்த்தோம். அது நாம தங்கின லாட்ஜில இருந்து உஜ்ஜயினி கோயிலுக்கு போறதுக்கு தனியா ஒரு ஆட்டோ பிடிச்சோம். அதுக்கு தனியா பைசா கொடுத்துட்டோம். உஜ்ஜயினி மகாகாளேஸ்வரர் கோவில்ல இருந்து சுத்தி இருக்கிற கோயில், இத்தனை கோயில் இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு 550 650 கொடுத்தோம். ஒரு ஆட்டோவுக்கு எத்தனை பேர் வேணா போலாம். நாங்க அதிகம் ஆள் சேர்த்துக்கல, நாங்க 2 பேர் மட்டுமே போயிட்டு வந்துட்டோம். ஏன்னா 4 பேர் 5 பேர் சேர்ந்தா ஆளுக்கு ஒரு பக்கம் போயிட்டா பாச தெரியாத ஊர்ல எங்க கைடு எங்க கூட வரல. நாம 2 பேர் மட்டும் போலாம். அந்த இடத்துல என்ன பூ கிடைக்குதோ என்ன கிடைக்குதோ வாங்கி கொடுக்கலாம், வந்துடலாம். செருப்பையும் வண்டியிலே போட்டுட்டு போயிடலாம். இது ஒரு நிச்சயமான குறிப்பு. நிறைய பேர் செருப்பை ஒரு இடத்துல போட்டுட்டு கோயிலோட மறுபக்க வாசல் தேடிட்டு கிடந்தாங்க. அதனால கொஞ்சம் உஷாரா இந்த மாதிரி நாங்க ஏற்பாடு பண்ணிக்கிட்டு எல்லா கோயிலையும் பார்த்தோம். அசல் கோவில் பத்ரசேனன் அப்படிங்கிற மன்னனால் கட்டப்பட்டு இது ஸ்கந்த புராணத்துல அவந்தி கண்டாவுல இருக்கு. நாம பழைய புராணங்களை எடுத்தா அதுல இன்றைய கோவில் இந்த இடத்துல இந்த நதிக்கரையில இந்த டிகிரியில இருக்குன்னு அவங்க கரெக்டா கொடுத்திருக்காங்க. இந்த கோவிலோட செல்வாக்கு மராட்டிய செல்வாக்கு, அவங்கதான் பேஷ்வாம்பாங்க. உள்ளூர் பாரம்பரியத்தின்படி கிபி 1761 பானிபட் போர்ல மராத்தியர்கள் தோல்வி அடைந்த பிறகு மராத்திய தளபதி மகாதாஜி ஷிண்டே வட இந்தியாவில் மராத்திய ஆட்சியை மீட்டெடுப்பதற்காக தனது பிரச்சாரத்தில் வெற்றிக்காக பிரார்த்தனை செஞ்சாங்களாங்க. தனது பக்ரி அவங்கெல்லாம் எப்படின்னா நம்ம கோஹினூர் வைரம் இப்படிதான் களவு போச்சு. அவங்க தலைப்பாகையை மாத்திக்குவாங்க ராஜாக்கள். அது மரியாதை நிமித்தம் அந்த தலைப்பாகையில நிறைய வஜ்ர வைடூரியங்கள் நவரத்தினங்கள் பதிக்கப்பட்டிருக்கும். ஒரு ராஜா தன்னுடைய தலைப்பாகையை கலட்டி அடுத்த ராஜாவுக்கு வைக்கும் பொழுது அவன் தன்னுடைய தலைப்பாகையை கலட்டி அந்த ராஜாவுக்கு வைக்கணும். தோத்து போன நம்ம கோஹினூர் வைரத்து ராஜா அதை தலைப்பாகைக்குள்ளார ஒளிச்சு வச்சிருந்தாராம். அது தெரிஞ்சுக்கிட்ட அந்த முஸ்லிம் ராஜா தன்னுடைய தலைப்பாகை எடுத்து அவன் தலையில வைக்க அந்த கோஹினூர் வைரம் இருந்த தலைப்பாகைய முஸ்லிம் மன்னனுக்கு அவங்க வச்சுட்டாங்க, பிரிட்டிஷாருக்கு. அப்படிதான் அது விக்டோரியா மகாராணி கைக்கு போய் சேர்ந்ததுன்னு சொல்றாங்க. நிறைய தெய்வங்கள் தெய்வத்தின் உருவம் குங்குமம் அல்லது அந்த ஒரு மாதிரி ஆரஞ்சு கலர் இருக்கு. பாறை வடிவ முகம், வெள்ளித்தலை, இவருக்கு காலபைரவருக்கு தனியா கோவில் கொஞ்சம் தள்ளி இருக்கு. மதுபானம் கொடுக்கறதும் சொல்றாங்க. பஞ்சமகாரம் எனப்படும் 5 தாந்திரிக சடங்கு பிரசாதங்களில் ஒன்றாக கோவில் தெய்வத்திற்கு மதுபானம் வழங்கப்படுகிறது. மத்யா அப்படின்னா மது, மாம்சா அப்படின்னா இறைச்சி, மீனா அப்படின்னா மீன், சைகா அப்படின்னா முத்திரை அல்லது வறுத்த தானியம், அப்புறம் மைத்துனா அப்படின்னு கூட ஒண்ணு இருந்திருக்கு. அந்த தெய்வத்துக்கு ஒரு பெண்ணை கொடுப்பாங்களாம். இப்ப அதெல்லாம் இல்ல, மதுபானத்தோட நிறுத்திக்கிட்டாங்களாம். எல்லாத்தையும் பார்த்தோம்னாங்க. அந்த மதுபானத்தை நாங்க வாங்கல. ஏன்னா அந்த மதுவை காணிக்கையா கொடுத்தா அந்த மது பாட்டில பூசாரி வாங்கி சுவாமி வாயில ஊத்திட்டு கொஞ்சம் நமக்கு பிரசாதமா தராரு. ஒரு பிளவு கொண்ட கடவுளின் உதடுகளுக்கு அருகில் சாசரை எடுத்துட்டு போனா தட்ட சாச்சா அவர் குடிக்கிறார் அப்படின்னு சொல்றாங்க. எங்களுக்கு அது தெரியல.
ஏன்னா பானகால நரசிம்மான்னு சொல்லி ஆந்திராவில் நாங்க பார்த்தோம். 1 லிட்டர் பாட்டில் பானகத்தை நம்ம கொடுத்தோம்னா அவர் வாயில ஊத்துறாங்க, கடகட கடகடன்னு சத்தம் கேட்குது. 1/2 லிட்டர் பானகத்தை திருப்பி கொடுக்குறாங்க. அதை நாங்க கொண்டு வந்தோம் பிரசாதமா. அது மாதிரி இங்க மதுபானத்துல கொடுக்குறாங்க. மதுபானத்தை தெய்வம் குடிக்குதுன்னு சொல்றாங்க. நாம பக்கத்துல போய் பூசாரி பார்வையாளர்கள் சிலையை பார்க்க அனுமதிப்பதில்லை. நாங்க மட்டும்தான் ஊத்துவோம், நீங்க பார்க்க வேண்டியதுதான் அப்படிங்கிறாங்க. அதை பார்த்தோம். அப்புறம் சிந்தாமணி கணேஷ் கோவில் உஜ்ஜயினில் உள்ள மிக பெரிய விநாயகர் பெருமான் கோவில். பதேகாபாத் ரயில் பாதையில் சிப்ரா ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்ட கோவில். உஜ்ஜயினி நகரத்திலிருந்து சுமார் 7 கிலோமீட்டர். அப்புறம் இன்னொரு சிந்தாமணி கணேஷ் போனோம். பதேகாபாத் ரயில் பாதையில் உஜ்ஜைன் நகரத்திலிருந்து கொஞ்சம் தொலைவுல இது இருக்கு. இந்த கோவில்ல பிரதிஷ்டை செய்யப்பட்ட விநாயகர் ஸ்வயம்பு. இவர சிந்தாமணி கணபதி, பட்டே கணபதி அப்படின்னு சொல்றாங்க. சித்தி புத்தியோட தான் இருக்கார். நம்முடைய கோவில் தெய்வமான விநாயகர் பாரம்பரிய காலங்களில் இறைவன் இவனை சிந்தாமணின்னு கூப்பிட்டாங்களாம். அதனால சிந்தாமணி கணபதி, படா கணபதி அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் இன்னும் ஒரு இடம் போனோம், காளி கோவில். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் ஒவ்வொரு இடத்துக்கும் வருதுங்க, ஒரு 7-8 கிலோமீட்டர் தூரம் வரும். காலையில டிஃபனை சாப்பிட்டுட்டு போனோம்னா, வண்டியில ஏறிட்டோம்னா கோயில் மூடுறா அப்படி தெரியல எனக்கு. சாந்திப மகரிஷி ராமர் காலத்துல ராமர் இங்கதான் கல்வி கற்றாரு. கிருஷ்ணர் காலத்துல கிருஷ்ணர் தான் இந்த சாந்திபனி மகரிஷி கிட்ட வந்து கல்வி கற்றாரு. அந்த ஆசிரமத்தை எல்லாம் பார்த்தோம். அப்படியே ஒவ்வொன்னா படி ஏறி இறங்கி அங்க இருக்கிற அந்த ஆலமரம், அரச மரம் 5000 வருஷங்களுக்கு முந்தைய மரம்னு சொல்றாங்க. அவங்களுக்கும் ஒண்ணு சுத்திட்டு எல்லா கோவிலையும் பார்த்துட்டு உஜ்ஜயினில் இருக்கிற காளி கோவில்ல ஒரு சக்தி பீடம் இருக்கு. அந்த சக்தி பீடத்துக்கும் போய் கும்பிட்டுட்டு வந்தோம். இந்த கோவில் 51 சக்தி பீட்டங்களில் ஒன்று. இது ரொம்ப புனிதமான இடம். சக்தி பீட்டம்னாலே மகாகாளேஸ்வரர் கோவில், மகாகாளேஸ்வரர் கோயிலுக்கு பக்கத்திலேயே இந்த சக்தி பீட்டம் இருக்கு. இந்த இடத்துல தேவியோட வலக்கரம், அதாவது விரல்களை 5 விரல் உள்ளங்கைய தவிர மிச்ச பாகம் விழுந்ததாக சொல்றாங்க. அதனால இது அவந்திகா பீட்டம் அல்லது காட்காலிகா பீட்டம் அப்படிங்கிறாங்க. பைரவ பர்வதத்துல இது இருக்கு. அவந்தி சக்தி பீட்டம் ஒரே இடத்துல 2 சக்தி பீட்டங்களை பார்த்தோம். உஜ்ஜயினில் உள்ள அவந்தி சக்தி பீட்டம் சதி தேவியின் முழங்கை விழுந்ததாக நம்பப்படுகிறது. அதாவது கை, இந்த உள்ளங்கை கிடையாதுங்க, உள்ளங்கைக்கும் முழங்கைக்கும் இடைப்பட்ட பகுதி இருக்கு இல்லையா, அது விழுந்ததாக சொல்றாங்க. பைரவ பர்வதத்துல இந்த சக்தி பீட்டம் அமைஞ்சிருக்கு. இது அவந்தி சக்தி பீட்டம், மகாகாளி சக்தி பீட்டம்னு சொல்றாங்க. பொதுவா மகாகாளின்னு சொல்லிடுறாங்க. ஹர்ஷித்தி மாதா கோவில் அது போயிட்டு இருந்தோம். அதுதான் முழங்கை விழுந்த இடமா சொல்றாங்க. இந்த அவந்தி சக்தி பீட்டம் சக்தி தேவியின் வலது கை விழுந்த சக்தி பீட்டம் காளிகா சக்தி பீட்டம்னு அழைக்கப்படுது. இதையெல்லாமும் நாங்க பார்த்தோம். அப்புறம் நிறைய இன்னும் இருக்கு. அந்த ஹர்ஷித்தி மாதாவோட கோவில் அமைப்பு எல்லாமே நாம சொல்ல முடியும். ஆனா நாம இன்னைக்கு 9 மணியோட வகுப்பு முடிக்கிறதுனால வர வாரமும் மகாகாளேஸ்வரரையும் ஓம்காரேஸ்வரரையும் பார்க்கலாம். மகாகாளேஸ்வரரையும் உஜ்ஜயினி ராஜா விக்ரமாதித்தனை எப்படி பிரிக்க முடியாதோ அதே மாதிரி நம்ம சிவனின் அம்சமான ஆதிசங்கரர் அங்க என்னென்ன சாதனை புரிந்தார். பிரம்மா பண்ணின தப்புக்கு அவர் காசியில மண்டல மிஸ்ரராகவும் அவர் மனைவி சரஸ்வதி சரசவாணியாகவும் வந்து பிறந்தது. அப்பெல்லாம் சைவத்தையும் வைணவத்தையும் காப்பாத்த மற்ற மதத்தார்களை இவங்க வாதிட்டு வெண்ணுவாங்க. ஒன்னோ கழுவுல ஏத்துவாங்க, இல்ல கல்ல கட்டி கடல்ல போடுவாங்க. அதுவும் இல்லையா உமிக்கறி நடுவுல வச்சு எரிச்சிடுவாங்க. நம்ம சைவத்தையும் வைணவத்தையும் காப்பாத்த அவங்களுக்கு அவ்வளவு ஒரு சக்தி இருந்தது, ஒரு திண்மை இருந்தது. ஆனா அவங்களுக்கு முக்காலமும் உணரும் தன்மை இருந்தது. அதனால குமரில பட்டர்ங்கிறது ரொம்ப வயசானவர். அவர்கிட்டையும் ஆதிசங்கரர் உபதேசம் பெற வரார். அப்படி வர்றவர்கிட்ட எனக்கு வயசாயிடுச்சு, நான் இத்தனை நாள் எத்தனையோ உயிர்களை எடுத்துட்டேன்,
அந்த பாவம் தீர என்ன வழின்னு நாடி ஜோசியம் பார்த்தேன். நான் எத்தனை உயிர்களை எப்படி எடுத்தேனோ அதுக்கு மேல நரகத்துல ஒரு பெரிய கனன்று கொண்டே இருக்கக்கூடிய நெருப்பு குழியில போட்டு காலங்காலமாக என்னை வதைப்பாங்கன்னு வந்தது. அதுக்கு பூலோகத்திலே நான் என்னை வதைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய மலையளவு அது கரைய மாசக்கணக்காவதோ வருஷக்கணக்காவதோ உமி கறி, அந்த உமி இருக்கு பாத்தீங்களா, அதை குமிச்சு வச்சு அதோட மத்தியில் அவர் உட்கார்ந்துக்கிறாரு. உமிக்கறி அந்த உமி மலையின் சுத்தியும் நெருப்பு வைக்கிறாங்க. மெல்ல 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 தங்கம் உருகுவது மாதிரி அந்த உமி கரியாகி கனலாகி அவர் பக்கத்துல அவர் தேகத்தை உருக்குது. நீ என்கிட்ட வாதாடி ரகசியங்களை தெரிஞ்சுக்கிறத விட காசியில இருக்கிற மண்டல மிஸ்டர் தரசவாணி கிட்ட போய் கேட்டுக்கோ அப்படின்னு சொல்றாரு. அந்த விருத்தாந்தங்களை நாம வர்ற வாரம் பார்க்கலாம். இவ்வளவு நேரம் பொறுமையா கேட்ட நல் உள்ளங்களுக்கும் பிரபஞ்ச பேராற்றலுக்கும் ஸ்ரீ லலிதாதேவியின் பொற்பாத கமலங்களுக்கும் அடியனின் சிரம் தாழ்ந்த வணக்கம். வாழ்க வளமுடன். ஜெய் வாசவி. நற்பவி நற்பவி. ஜெய்.